அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், அதை தாண்டி பல சிறப்பு செய்திகளை பார்த்துடலாம். ஏன்னா இந்தியா மீது வரி விதிப்பதற்கு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கொஞ்சம் முற்றல் முதல் லைட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அது வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வெள்ளை மாளிகை தரப்பில் ஆஸ்திரேலியா ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. சுற்றி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 6 நாடுகள் மீது அடுத்தடுத்து வரி விதிக்க போகிறாங்க அமெரிக்கா. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து எல்லாமே கொஞ்சம் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், பாகிஸ்தானில் என்ன நிலைமை நடந்திருக்கிறது, இங்கே சிரியாவுக்குள்ளார என்ன நிகழ்வு, அப்புறம் பேச்சுவார்த்தை சவுதி அரேபியாவில் கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்களே, அதை பற்றின என்ன தகவல், அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துட்டு கடைசியில் நம்ம சூடான் அல்லது ஹெய்த்தியில் போயிட்டு நம்ம முடிக்க போகிறோம். நமது பயணம் அங்கே தான் முடிய போகுது. ஸோ வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். முதல் தகவலே ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம அடிக்கடி அதிர்ச்சி தகவலை பார்க்குற நம்மளுக்கு இது ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு அதிர்ச்சி தகவலை சாட் ஜிபிடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. சாட் ஜிபிடி அப்படின்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா நம்ம ஒரு கேள்விகள் கேட்டோம் அப்படின்னா அது பெருசாக ஒரு பக்கமாக பதில்கள் கொடுக்கும். ஃபுல்லாக உள்ள அலசி ஆராய்ஞ்சு எங்கெல்லாம் அந்த பதில்கள் அடங்கி இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். சம்டைம் கொஞ்சம் லேட் ஆகும், சம்டைம் வந்து உடனே கொண்டு வந்து கொடுத்துரும். அதற்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, மனிதர்கள் போலவே சாட் ஜிபிடி வந்து பதற்றம் ஏற்படுமா, அதிர்ச்சியூட்டும் கதைகளை சொல்லிவிட்டு பின் அதற்கு பதிலளிக்கும்படி கூறி ஆய்வு மேற்கொண்ட போது தடுமாறியதான். ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா, இஸ்ரேலை சேர்ந்த ஆய்வுக்குழு நடத்திய ஆய்வில் தகவலாம். அதாவது அதிர்ச்சி ஊட்டக்கூடிய கேள்விலாம் கேட்டுட்டு பகீர் தகவலாம் கேட்டோன்னா அது கொஞ்சம் ஷாக் ஆகிடுதான். ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பதில் சொல்லுமா. நான் கூட என்ன நினச்சிட்டுனா, அதாவது ஸ்லோவாக மற்ற இப்போ சாட் ஜிபிடிக்கு வந்து அந்த டீப்சீக் வந்தது இல்லையா, சீனாவுடைய டீப்சீக் வந்தது, அது கொஞ்சம் சாட் ஜிபிடியோட ஸ்பீடாக வந்தது. அப்புறம் இப்போ எக்ஸ் தளத்திலே விட்டுருக்காங்க, குரூக்னு நினைக்கிறேன், குரூக், அவங்களும் ஸ்பீடாக தான் கொடுக்குறாங்க ஓரளவுக்கு. அவங்களோட இவங்களது ஸ்பீடு கம்மின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. அதற்கு இவங்க பதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேளை அது அதிர்ச்சி ஊட்டும் கேள்வியாக இருக்கிறனால அது கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிடுதான், அதனால் சம்டைம் வந்து மெதுவாக பதில் அளிக்குமா. சரி, ஓகே, நல்லா தான் பதில் வச்சுருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். என்ன பாஸ், கேள்வி கேட்டால் பதில் சொல்லுது, அது எப்படி சாட் ஜிபிடி வந்து உணர்வுகள் உண்டு அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிருமா, பதில் சொல்கிறது கூட அப்படியே அதிர்ச்சி அடையுதாமா. சரி, நம்ம ரொம்ப விவாதம் பண்ண வேணாம், அடுத்த தகவல் போயிடலாம். இந்தியா தகவல் ஒன்று சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா ஏர்டெல் இருக்காங்க இல்லையா, ஏர்டெல்லும் ஸ்டார்லிங்க், எலான் மஸ்கனுடைய ஸ்டார்லிங்க்கும் ஒப்பந்தம் ஏற்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏர்டெல் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஸ்பீடு நாங்கள் கிராம பகுதியிலும் ரொம்ப வேகமாக கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்கல்ல, அது நேற்றைய தகவல். இன்றைய தகவல் என்னவென்றால், ஜியோவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நாங்களும் ஸ்டார்லிங்க் கிட்டேருந்து வாங்குகிறோம், நாங்களும் அக்ரிமெண்ட்டை போட்டுட்டோம், இதுக்கப்புறம் ஸ்பீட் நெட்டு இன்னும் நாங்கள் அதிகமாக வேகமாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்களேன், ஸ்டார்லிங்க் வந்து இந்தியா கிட்டே கேட்டுட்டு இருந்தாங்க, இந்தியாவுடைய மார்க்கெட்டில் நாங்கள் வரோன்னு சொன்னாங்க. அப்போ வந்து ஜியோ எதிர்ப்பு தெரிவித்தாங்க, எங்கள் மார்க்கெட் வந்தது அப்படின்னா அது வேறு விதமாக ஆகும்னு சொன்னாங்க. அப்போ ஃபைனலாக தீர்ப்பெல்லாம் ஓரளவுக்கு அடித்து பிடிச்சி ஸ்டார்லிங்க் வந்து வரலான்ற மாதிரிலாம் தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. அப்போ கடைசியில் இப்போ பாருங்கள், இவங்களே எந்த நிறுவனங்கள் எதிர்த்தாங்களோ, இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனம் எதிர்த்தாங்களோ அவங்களே போயிட்டு ஸ்டார்லிங்க் கிட்ட ஒப்பந்தம் போடுறாங்க ஒன்று. பட் இது என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க மோனோபோலியாக இருக்கக்கூடிய இந்த 2 நிறுவனங்கள் வந்து லம்பாக ஸ்டார்லிங்கை நம்பி மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். இப்போ இவங்க 2 பேரோட டைரக்ட் கண்ட்ரோல் அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா நாளைக்கு உக்ரைன் பாடு தான் நம்மளுக்கு இருக்கும் ஒன்று. இரண்டாவது என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னா, விலையேற்றத்திற்கு தயாராக இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னாவே வந்து இவங்க அடுத்த விளையாட்டுறதுக்கு போகிறாங்கன்னு அர்த்தம். ஸ்பீட் அதிகமாக கொடுக்குறன்ற பேரில் நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், உலகளாவிய அளவில் ஸ்டார்லிங்க் நெட்வொர்க்கு குறைந்தபட்சமே $50 தான். $50னா இந்திய மதிப்பில் 4200 ரூபாய் மாதத்துக்கு நான் சொல்கிறேன். அதாவது குறைந்த டாலர் அப்படின்னும் போது இவங்க அவங்கக்கிட்ட வாங்கி கொடுக்கும்போது அதை விட எப்படி கம்மியாக கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ நிச்சயம் விலை ஏறப்போகுது அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்கிறேன் நான். அவங்கக்கிட்ட டைப் வச்சுட்டாங்க அப்படின்னாங்கன்னா, இல்லை 2 பிரிக்க போகிறாங்களா எப்படின்னு தெரியல. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக தான் இருக்கும் ஒன்று. இன்னொன்று, புதிய உலக தலைவராக இப்போ உருவெடுத்துட்டு இருக்கிறார். யாருன்னா, ஐரோப்பானுடைய 2வது இரட்சகர். யார்? ட்ரம்ப்னு என்னங்க ஃப்ளோவில் அப்படியே திடீர்னு பிளாங்க் ஆகிடுச்சிங்க. ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள்.
பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் நேற்று கூட மால்டோவனுடைய மியா ஷாண்டோ அவர்களை கூப்பிட்டு, கவலைப்படாதமா, மால்டோ வளர்ச்சியடைய வேண்டியது எங்களோட முக்கிய பொறுப்பு, கண்டிப்பாக இனி பிரான்ஸ் வந்து உறுதுணையாக இருக்குன்னு சொன்னார்ல. மனுஷனுக்கு அது போதலப்ப. அமெரிக்கா இல்லாமல் 30 நாடுகளுக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறார். நேட்டோ நாடுகள், அப்புறம் ஐரோப்பாவில் இருக்கும் அதாவது நேட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் சேர்ந்து, அது இல்லாமல் நேட்டோவில் இல்லாத நாடுகளான ஜப்பான், ஆஸ்திரேலியா, எல்லா நாடுகளும் ஒருங்கிணைந்து வந்து அண்ணனை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார். இது என்னன்னா, அமெரிக்காவை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஒருங்கிணைந்த ஒரு இராணுவத்தை உருவாக்குவதற்கும் ஒரு பெரிய உக்ரைனுடைய செக்யூரிட்டிக்கு வந்து நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்காகமா இந்த ஒரு சூழ்நிலைன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அமெரிக்கா இல்லாமல் பெரிய ஒரு உலக தலைவரை உருவெடுக்கிறார் இல்லையா? 30 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளை கூப்பிட்டுருக்கிறார் அப்படின்னா பாருங்கள். அதில் சீனா, இந்தியாலாம் கூப்பிடல அவர், மீதி அங்கே மட்டும் மெயினாக வந்து கூப்பிட்டுருக்கிறார். சரி, இப்போ நம்ம பலுச்சிஸ்தானுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அமைதி ஒப்பந்தம் என்னாச்சு நம்ம பார்த்துடலாம். பலுச்சிஸ்தான் அவங்களோட ஒரே கோரிக்கை தனி நாடுக்கான கோரிக்கை. இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கள, சிவப்பு கலர் இருக்குல்ல, அதை நான் நேற்று இரவு பதிவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன். ஏன் பலுச்சிஸ்தான் தனி நாடுக்கான கோரிக்கையை முன் வைக்கிறாங்கன்னா, இயற்கை வளங்களை சுரண்டிட்டு அங்கே பெரிய அளவு கொடுக்குறாங்க, நம்மளுக்கு கொடுக்கலன்றதுனால வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ பாகிஸ்தான் இராணுவம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ரயிலில் கடத்தப்பட்ட சம்பவம் ஒன்று ஸ்பாட்டுக்கு பாகிஸ்தான் இராணுவம் போனாங்களாம், 16 தீவிரவாதிகளை சுட்டு வீழ்த்தினாங்களாம், 104 பிணைய கைதிகளை மீட்டுட்டோம், பலோச் விடுதலை படைகள் கிட்ட, கிளர்ச்சி படைகள் கிட்ட இருந்து நாங்கள் சண்டை போட்டுட்ருக்கோம், கடுமையான துப்பாக்கி சண்டை வந்து நடந்துட்டுருக்குன்றாங்க அவங்க. ஆக்சுவலாக அந்த சம்பவம் எங்கே நடந்தது அப்படின்னா, இந்த வரைபடத்தில் பார்க்குறோம்ல, கோட்டா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி இஸ்லாமாபாத் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதா என்னுடைய பிளானு. போலன் பாஸ்ன்ற ஒரு பகுதியில் தான் இந்த தாக்குதல், ரயில் என்ஜினுடைய முன்பகுதியை தாக்கல் நடத்தி இந்த ஒரு சம்பவத்தை அரங்கேறது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கொண்டு போயிட்டாங்க. சரி, ஆக்சுவல் உண்மையான சம்பவம் என்ன அப்படின்னா அதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும். பாகிஸ்தான் இராணுவம் வந்து அவங்க பலேவாக சொல்லுவாங்க. ஆக்சுவல் உண்மையான சம்பவம் என்னன்னா, அதில் இப்போ தான் சொல்கிறாங்க, அதில் பெரும்பாலும் பயணித்தது பாகிஸ்தானுடைய இராணுவத்தில் இருந்தவங்களாம். பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் இப்போ இராணுவ வீரர்களுக்குன்னே ஒரு சில ட்ரெயின்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ட்ரெயின், பாதி ட்ரெயின் இராணுவ வீரர்களுக்கும் மீதி கொஞ்சம் வந்து பொதுமக்களுக்குமா இருந்திருக்கு. அதை தான் அவங்க அதிரடியாக உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்போ ஒரு சிலர் வந்து கன் எடுத்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்போ 18-20 இராணுவ வீரர்கள் அங்கே இறந்துருக்காங்க, மீதியெல்லாம் வந்து பிணைய கைதியாக பிடிச்சிக்கிட்டாங்க. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், அவங்களா விடுதலை பண்ணிட்டாங்க. யார்? குழந்தைகளையும் பெண்களும் வேண்டான்னு சொல்லிட்டு அவங்களா விடுதலை பண்ணிட்டாங்க. ஒரு சிலர்லாம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணியிருக்கிறாங்க. அந்த விடுதலை பண்ணதில் ஒரு சில நிறைய குழந்தைகள்லாம் முடியாமல் தான் பண்ணாங்க. இவங்க போயிட்டு காப்பாற்றலாம் இல்லைன்னு அவங்க தரப்பில் இருந்து சொல்கிறாங்க. 104 ஆஸ்ட்ரேலியஸில் இருந்தாலும் 58 மென் இருக்காங்க, 31 உமன் இருக்காங்க, 15 சில்ட்ரன் இருக்காங்கன்னு பாகிஸ்தான் ஆர்மி சொல்கிறாங்க. ஆனால் இந்த லிஸ்ட்டு உங்களுக்காகவே வெளியிடுறான்னு, நீங்கள் என்ன ஃபோன் நம்பரை கூட ஃபோன் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், கால் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இவங்க எல்லாம் அந்த ட்ரெயினில் பயணம் பண்ணவங்க தான், அந்த குறிப்பிட்ட அந்த ட்ரெயினில் பயணம் பண்ணவங்க. இவங்க தான் அங்கே நிறைய பேர் பிணைய கைதிகளை பிடிச்சி வச்சுருக்காங்க. அத்தனை பேருமே இராணுவ வீரர்களாக தான் எனக்கு தெரிகிறாங்க. அதனால் இதில் ஏதோ முரண்பாடு இருக்குது. பாகிஸ்தான் இராணுவ தகவல் கொஞ்சம் எனக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. பிணைய கைதிகளாக இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு கன் அப்படியே டமான்னு சுட்டுட்டுலாம் மீட்டு வர மாட்டாங்க, பேச்சுவார்த்தை நடத்தி தான் மீட்டு வருவாங்க. அப்படி டுமான்னு சுடுற மாதிரி இருந்தால் அவங்கள 104 பேர் வந்து ஈஸியாக சுட்டுருவாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு நாடுமே இது மாதிரி பிணைய கைதியாக பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் அப்படியே பயங்கரமாக கன் ஃபைட் இந்த பக்கம் அந்த பக்கம் ஷூட் பண்ணிலாம் மீட்டதான் ரொம்ப ரேரு. ஏன்னா படத்தில் வேணால் நம்ம பார்க்கலாம், அப்படி திடீர்னு அப்படி உயிரோடு மீட்டு வர மாதிரிலாம். பட் இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ கன் ஷூட் போயிட்டுருக்கு, நாங்கள் 104 பேர்த்த வந்து மீட்டிட்டு வரோன்றா சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்கிறது என்று. ஆனால் அந்த இடத்துல பேச்சுவார்த்தைக்காக அழைத்திருக்காங்க, தனி நாடுக்கான கோரிக்கையில் தெளிவாக்குறாங்க. பலுச்சிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மின்னு சொல்ல முடியும். சரி, நமக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன பிரச்சனை? பாகிஸ்தான் வருது பாருங்கள். அமெரிக்கானுடைய வெள்ளை மாளிகையினுடைய கருணில் லெவிட் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பக்கத்தில் வீடியோ பதிவுமே போடுறோம் பாருங்கள். ஒரு சார்ட்டை ஒன்று எடுத்து காட்டுவாங்க. அந்த சார்ட்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு கனடா டெய்ரி ப்ராடக்ட், எங்களோட டெய்ரி ப்ராடக்ட்டுக்கு 298%, 245% வரி விதிச்சிருக்காங்க. இது வந்து எங்களால் ஏற்றுக்கவே முடியாது. இந்தியா ஆல்கஹால் ப்ராடக்ட்டுக்கு 150% வரியும்,
அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கு 100% வரின்னு இருக்காங்க. ஜப்பான் எங்களுடைய ப்ராடக்ட்டு 700% வரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் எந்த வகையில் ஏற்றுக்க முடியுன்றாங்க. இருந்தாலும் பாருங்கள், ஜப்பான் 700% அளவுக்கு வரி விதிச்சிருக்காங்க அமெரிக்காவோட ப்ராடக்ட்னா, அதுக்கு நீங்கள் வாங்காமே விட்டுறலாமே. இல்லை, எதுக்கு நீங்கள் வாங்குறீங்க? கனடா 298 வரி விதிச்சிருக்காங்கன்னா அது பதிலுக்கு பதில் வரி விதிச்சது. இவங்கன்னா முன்பிருந்தே இருக்குன்றாங்க அமெரிக்கா தரப்புலேருந்து. இந்தியா 100லேருந்து 150%றாங்க. இப்போ அமெரிக்கா என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ 2 பேருமே ட்ரேட் ஷேர் ஈக்குவலாக இருக்குது. ட்ரேட் ஷேர் ஈக்குவலாக இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ வரி விதிக்கிறீங்களோ அதே வரியை தான் நாங்களும் விதிப்போம். அதனால் நாங்கள் 25% வரி இப்போ முதல்ல அப்படி விதிக்கலைன்னா நாங்கள் உங்களுக்கு மீது 25% வரி விதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்கிறாங்க. பட் ஃபஸ்ட்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, பியூஷ் கோயல் அவர்கள் அங்கே போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கப்புறம் இந்தியா ஒத்துக்கிட்டாங்க வரி குறைக்கிறதான்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு நேற்று பியூஷ் கோயல் அவர்கள் சார்பாக செய்தியாளர்கள் சார்பாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் செப்டம்பர் வரைக்கும் டைம் கேட்டிருக்கோம், நெகோசியேஷனில் தான் இருக்கோம், வரி குறைக்கலாம் நாங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு இந்தியா தரப்பில் சொல்கிறாங்க. அப்போ வெள்ளை மாளிகை தரப்பிலிருந்து வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் போது மேபி அடுத்து 25% வரி இந்தியா மீது விதிப்பதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏப்ரல் 2ஆம் தேதி அடுத்த சம்பவம் தயாராக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அலாட்டாக இருந்துக்கோங்க. ஒன்று. இரண்டாவது என்னென்னா, கனடாவுக்கு 25% வரி விதிச்சாங்கல்ல, அதை அப்படியே 50% ஆக்கிட்டார். போடுங்க 25% இல்லை 50% ஆக்குங்க, அலுமினியத்துக்கும் ஸ்டீலுக்கு மட்டும் சொல்லியிருக்கிறார் இப்போதைக்கு. இன்னும் நீங்கள் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா கதையை முடிச்சிடுவேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கன்ட்டு மறுபடியும் கனடாவை எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாரு. 51வது மாகாணமாக இணையணுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறார். ஐரோப்பாவுடைய உரசல்லா வாண்டர்லியான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேரிஃப் ஆர் டாக்ஸஸ் இது எல்லாமே பேட் பிஸ்னஸ், இது கன்சியூமரை ரொம்ப வருஷனாக பாதிக்கப்படும், அதனால் இது அவாய்ட் பண்ணணும், ஐரோப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து இது எதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் நாடு நாங்கள் குறைஞ்ச அளவுக்கு தான் ஸ்டீல்லாம் ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம் அமெரிக்காவுக்கு, ஆனால் அமெரிக்கா எங்கள் மீது வரி விதிக்கிறாங்க அப்படின்னும் போது எங்களால் ஏற்றுக்க முடியல, நாங்கள் பெரிய பாதிக்கப்படுறோம், இது அன்ஜஸ்டிஃபைடு, எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலான் இருக்கோம், பட் இதை நாங்கள் தனது கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்னு ஆஸ்திரேலியா சொல்லியிருக்காங்க. அப்போ சுற்றி வளைச்சி இந்த உலகத்தில் என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இதுவரை அமெரிக்காவின் நட்புறவோடு இருந்து ஏற்றுமதி இறக்குமதியில் சுமூகமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு எந்த நாடு சொல்லுங்கள்? உங்ககிட்ட ஒரு கேப்பை எந்த நாடாக இருக்கும்? மேலை அர்ஜென்டினாவுடைய அதிபர் மேலே இருக்கிறார்ல, அவர் பிள்ளைகளுக்கு தொல்லை கொடுக்காமல் நன்மை செய்வதற்காக அமெரிக்காவுடன் ரொம்ப நெருங்கிய உறவில் இருக்கிறார். அவர் நட்பு நம்ம எப்படி உங்ககிட்ட சொல்கிறது அப்படின்னா, எப்போ ஜெலன்ஸ்கி போயிட்டு வெள்ளை மாளிகையில் எதிர்த்து பேசினாரோ அந்த எதிர்த்து பேசின அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளார ஜெலன்ஸ்கியை மீட் பண்ண அந்த பகுதி எல்லாத்தையுமே அர்ஜென்டினாவுடைய மேலே அவர்கள் தனது எக்ஸ்தலத்திலேருந்து டெலீட் பண்ணிட்டார். அப்படின்னா பார்த்துக்கோங்க, அது ட்ரம்ப் அவர்கள் கூட டெலீட் பண்ணியிருக்க மாட்டார் அவருடைய எக்ஸ்தலத்தில், இது எலான் மாஸ்க் கூட டெலீட் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் மிலை அவர்கள் டெலீட் பண்ணிட்டாருன்னா அப்போ எவ்வளோ ஒரு விசுவாசமாக்குறாருன்னு பார்த்துக்கோங்க. இன்னொரு டேரிஃப் பிரச்சனை இல்லாத நாடு இது சிரியா பாருங்கள், இஸ்ரேல். இந்த 2 நாடை தவிர மீதி இப்போ எல்லா நாடுகள் மீதும் ஒரு வரி விதிப்பு இருக்கான ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. அதனால தான் பங்குச்சந்தைகள் தொடர்ந்து அமெரிக்காவோட பங்கு சந்தைகள் பெரிய அளவுக்கு அடி வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பற்றி இப்போ பேசலாம். ஏன்னா ஜெலன்ஸ்கி வேறு ஒரு பக்கம், நண்பர்களை நம்ம சாதிச்சிட்டோம், அமைதிக்கான ஒப்பந்தத்தில் கிட்டத்தட்ட தயாராகிட்டோம். ஒரு நாள் ஃபுல் டே பேசினாங்களாம். காலையில் ஒரு 3 மணி நேரம், இடையில் கொஞ்சம் கேப் விட்டாங்க, மறுபடியும் ஒரு 3-4 மணி நேரம் பக்கம் பேசினாங்க. அந்த 3-4 மணி நேரத்தில் ஒத்துக்கிட்டாங்க. அமெரிக்கா தரப்பில் இப்போ உக்ரைன் ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் கார்டு யாருக்கிட்ட இருக்குன்னா ரஷ்ய அதிபர்கிட்ட தான். அவர் ஒத்துக்கிட்டாருன்னா ஆல்மோஸ்ட் அமைதி வந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தில் குறிப்பாக உக்ரைன் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 30 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் அமெரிக்கா செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குறேன்ட்டாங்க, ஆயுதங்களும் கொடுக்குறேன்ட்டாங்க அந்த 30 நாளுக்கு அந்த கேப்பில் அமைதி ஒப்பந்தத்தில். அது இல்லாமல் மினரல் டீல் நாங்கள் சைன் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் அமைதி முழுமையாக ஏற்படுவதற்கு நாங்கள் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி நம்புகிறோம். அமைதி ஏற்பட்டுச்சுன்னா செக்யூரிட்டி கேரண்டி தேவையில்லை, ஆனால் ஆயுதமும் தேவையில்லை, ஆனால் எங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தா தான் நாங்கள் ஒத்துக்குன்ற மாதிரி உக்ரைன் தரப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இப்போது நிலைமைக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதில்
அந்த பழைய இந்த கிரிமியா பகுதியெல்லாம் திருப்பி கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னும் இப்போ ரஷ்யா தரப்பில் சொல்லிட்டாங்க, நாங்கள் இப்போதைக்கு 30 நாள் சீஸ்ஃபயருக்கு வந்து தயாராக இருக்கிறோன்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, பதிலுக்கு நேற்று உக்ரைன் தாக்கல் நடத்தினாங்க இல்லையா, பதிலுக்கு அந்த தாக்கல் நடந்தது. வரைபடத்தில் பாருங்கள், நேற்று கியூ ரீஜியனும் சரி நிறைய ரீஜியனில் மறுபடியும் ட்ரோன் தாக்குதல் பெரிய அளவுக்கு ரஷ்யா பதிலடிகளை கொடுத்துருந்தது. இந்த பதிலடி தாக்குதலில் இன்னொரு பக்கம் என்னென்னா, ஜெலன்ஸ்கி வந்து தனது சக்ஸஸை போட்டிருந்தார் ரஸ்கா குஸ்கான்ட்டு. இன்னொரு வீரர் பார்த்தோம்னா அழுதுட்டுருக்கிறார். எதுக்காக அவர் வந்து அழுதுட்டுருக்கிறார் அப்படின்னா, அந்த சூட்ஸா பகுதியில் ஒட்டுமொத்தமாக அந்த குருக்ஸ் ரீஜனில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை வெளியேற சொல்லிட்டாங்க. முடிஞ்ச அளவு தப்பிச்சு ஓடிடுங்க, இல்லைனா நீங்கள் வந்துடுங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளால் ஆயுதங்கள் கொடுக்க முடியல, அதனால் நீங்கள் வெளியேறிடுங்கன்னு சொன்ன உடனே அவரால் வெளியேற முடியல. எப்படி சுற்றி மாட்டிட்டாரு, நான் வந்து சாக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து ஜெலன்ஸ்கி இப்படி ஏமாற்றிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிட்டு ஒரு பக்கம் இருந்தார். பட் இவர் வந்து வெற்றியின் சிகரமாக இன்னொரு பக்கம் வந்து வீடியோ பதிவு வந்து போட்டிருந்தார். இன்னொரு பக்கம் அந்த சூட்ஸா பகுதியில் கொடியெல்லாம் ஏற்றின பதிவுகளும் நம்ம பார்க்க முடியுது. அஃபீஷியலாக வித்ட்ரா பண்ணிட்டாங்களா அப்படின்னாங்கன்னா இன்னும் உக்ரைனுடைய இராணுவ தரப்பில் சொல்ல, பட் ஃபோபஸ் பத்திரிகைகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை அஃபீஷியலாக சைலண்ட்டாக வித்ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இப்போ மேக்ஸர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சில புகைப்படங்கள்லாம் ஷேர் பண்ணாமல் இருந்தாங்க சேட்டலைட் இமேஜஸோட. இப்போ மறுபடியும் அமெரிக்கா கிட்ட அமைதியை ஏற்பட்டதுனால நாங்கள் வந்து ஒப்பந்தத்தில் வந்து தயாராக இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் நீங்கள் இமேஜஸை வந்து விசிபிள் பண்ணலாம் அப்படின்னு மேக்ஸர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெள்ளை மாளிகை தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே அக்ரிமெண்ட்லாம் முடிஞ்சதுன்னா நல்லபடியாச்சுன்னா ஜெலன்ஸ்கி வந்து வெள்ளை மாளிகைக்கு வரலாம் அப்படின்னு ட்ரம்ப் தரப்பில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் வந்து அப்பாலஜி கேட்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி இவரும் அப்பாலஜி நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னார். அது எப்படி உங்களுடைய முரண்பாடுகள்னு தெரியல ஒன்று. பட் இந்த உடன்படிக்கையில் ஐரோப்பா தரப்பில் வந்து எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த கார்டில் இப்போதைக்கு அவங்க மட்டும்தான் இருக்காங்க. அதுவும் ஜெலன்ஸ்கி அவங்க நேரடியாக பேசலை. ஜெலன்ஸ்கி வந்து ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டு இவங்க வேறு டெலிகேஷன் தான் பேசினாங்க. இவங்க அவர்கிட்ட கன்வே பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒத்துக்கிட்டாங்க. அவர் எப்படினாலும் ஒரு அமெரிக்கா வந்து சேட்டலைட் இமேஜஸ்ஸு மீதி எல்லாம் அதாவது ஒரு சில இன்டெலிஜென்ட் தகவலாம் ஷேர் பண்ணல அப்படின்னா எந்த அளவுக்கு அடி வாங்குவாங்கன்றதை ஒரு வாரத்தில் தெரிஞ்சுக்கிட்டார் ஜெலன்ஸ்கி. அதனால் வேறு வழியே இல்லை, அவர் அமெரிக்கா பக்கம் போய் தான் ஆகணும் அவர். அதனால் அந்த டீல் ஏற்படுத்தி தான் ஆகணும். ஸோ 170 பில்லியன் கொடுத்ததுக்கு 350 பில்லியனுக்கு மேலே டீலை ஆல்மோஸ்ட் சைன் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வியோடு நான் முடிச்சுட்டு போகிறேன் இந்த தகவலை. கெலாக் அப்படின்றவர் தான் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பேச்சுவார்த்தை நியமிப்பதற்காக முக்கிய தலைவராக நியமித்தாங்க. ட்ரம்ப் அவர்கள் வந்த உடனே கெலாக்கு வந்து ஒரு 100 நாள் வந்து கொடுத்தாரு. 100 நாளுக்குள்ளே நீங்கள் பெரிய ரெஃப்லானை கொண்டு வந்து நீங்கள் அமைதி ஒப்பந்தம் கொண்டு வாங்கினாங்க. ஆனால் பாருங்கோ, இந்த பேச்சுவார்த்தைக்கு அவர் வரவே இல்லை. யார், கெலாக் அவர்களும் கூப்பிடவே இல்லை. அங்கே ஜெலன்ஸ்கி வந்து அமெரிக்காவில் போய் வெள்ளை மாளிகையில் பேசினார்ல, அப்பயும் அவர் கூப்பிடல. அப்போ எதுக்காக இவரை நியமிச்சிங்க, எதுக்காக இவர் ஒரு சிறப்பு அதிகாரியாக போட்டு நீங்கள் செயல்பட வச்சிங்க அப்படின்றது ஒரு புரியாத புதிராக்கிறது. அப்பப்போ ஒரு அதிகாரியை சொல்லுவீங்க, அது விளம்பரத்துக்காக சொல்கிறீங்களா என்னன்னு எனக்கும் புரியல. உங்களை நம்பி ஒரு சில செய்திகளை சொன்னால் கடைசியில் அவர் டம்மி பீஸாக்கி அவர் உட்கார வச்சுருங்க அப்படின்ற ஒரு தகவலை நான் சொல்லிவிட்டு ஃபைனலாக நம்ம ஒரு நல்ல தகவலை பார்த்துட்டு போகலாமே. ஏன்னா வடகொரியாவுடைய மிரட்டல் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது. அதற்கு முன்பு சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் இணையிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல தகவலுங்க. இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் சிரியா வந்து ஒட்டுமொத்த ஏன்னா மற்ற எல்லா தேசத்தை விட ஒரு சிக்கலான தேசம் வந்து சிரியா. ஸோ ஜுலானி அரசாங்கம் வந்து ஒரு வகையில் அல்வாட்டி போன்ற மக்களை இனப்படுகொலை செய்கிறான்னு சொல்லி விமர்சனம் ஒரு பக்கம் வைத்திருந்தா கூட, இன்னொரு பக்கம் என்னென்னா அது அமைதி ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்றதான் சொல்ல முடியும் நம்ம. ஏன்னா எஸ்டிஎஃப் ஃபோர்ஸஸ் 14 வருஷமாக சண்டை போட்டிருந்தாங்க. இப்போ அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கோ ரூபியோ அவர்கள் அமெரிக்கா ஸ்டேட் செக்ரட்டரி, நான் வந்து இது மனதார வரவேற்கிறேன், ஆனால் அதுக்கான பிரிவுகளும் ஒதுக்கீடுகளும் எப்படி கொடுக்குறாங்கன்றதான் நாங்கள் வாட்ச் பண்ணிகிட்ருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் மற்ற குரூப்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த மற்ற குரூப்ஸ் ஆனால் ஸ்வாடியா அப்படின்ற ஒரு குரூப்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்கக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஸ்வீடியன் பாருங்க ட்ரூஸாயின மக்கள், அவங்கக்கிட்டையும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். நாங்கள் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் ஒட்டுமொத்த சிரியாவும் ஒருங்கிணைந்த தேசமாக உருவாக்கறல நாங்கள் தெளிவாக இருக்கிறோன்றாங்க. நான் நேற்றே ஒரு மிகப்பெரிய ஒரு கார்டு யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா அது வந்து துருக்கி கிட்ட தாங்க இருக்குது. துருக்கி வந்து அந்த எஸ்டிஎஃப் பகுதியில் ஒரு ஆக்கிரமிக்கிட்ட பகுதி இருக்குது, அதை வெளியேறணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க துருக்கி ஒத்துக்கிறாங்களா என்னன்னு தெரியலன்னா, ஆனால் துருக்கி அதிபர் எர்டகன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் வந்து சிரியா அமைதி ஏற்படுத்துறதுல குறிப்பாக எஸ்டிஎஃப் கிட்ட பேச்சுவார்த்தை ஏற்படுத்தணும்னு முதல்ல ஆசைப்பட்டது நான் தான். என்னுடைய ஆசையின் விளைவு தான்
ஜுலானி அரசாங்கம் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதனால நாங்கள் இந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், இதை மனதாக வரவேற்கிறோம்னு சொல்லிட்டு துருக்கி அதிபர் எர்டோகன் அவர்கள் வந்து வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்போ இதில் அமெரிக்கா தரப்பில் ஓகே, மீது எல்லா தரப்புலையும் ஓகே. இப்போ இஸ்ரேல் மட்டும்தான் ஒரு கேள்விக்குறி. இந்த ஒட்டுமொத்த இணைவுக்கும் இஸ்ரேல் வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்றது நம்ம நேற்று பார்த்தோம் அப்படின்னா, அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வரைபடத்தில் அங்கங்கே ஒரு ட்ரோன் மாதிரி தெரியுது பாருங்கள், சின்ன சின்னதாக. இது டமாஸ்கஸ் கீழே டாரா ப்ராவினன்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் எல்லாமே ஒரு தாக்குதல், அதாவது பெரிய தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 பக்கம் தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க. நேராக சிரிய அரசாங்கத்தின் மீது வைக்கப்பட்ட ஒரு தாக்குதலாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஸோ இதெல்லாம் ஒன்றிணையும் பட்சத்தில் கொஞ்சம் இஸ்ரேல் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்றது வெளிப்படையாக தெரியுது. ஆனால் அமெரிக்கா ஏற்றுக்கிறாங்க. அதனால் நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு சமீபத்தில் ஒரு அரசியல் தகவல் அப்படின்னா அது வந்து சிரியா தாங்க. எஸ்டிஎஸ் அரசாங்கம் வந்து மிலிட்டரியின் சார்பாக வந்து ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அதாவது வீரர்களே, நீங்கள் வந்து என்னன்னாலும் பண்ணுங்கள், அடிங்க கொள்ளுங்க, என்னன்னாலும் பண்ணுங்கள், ஆனால் வீடியோ எடுக்காதீங்க, வீடியோ மட்டும் எடுத்து வெளியிடாதீங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க. அதாவது நீங்கள் என்ன இடப்படங்களாலும் பண்ணுங்கள், ஆனால் வீடியோ எடுத்து வெளியிடாத மறைமுகமாக பண்ணுங்கள் அப்படின்னா அதையும் ஒரு வீடியோவை எடுத்து வெளியிடுறாங்க. எப்படி நம்ம சொல்கிறது, இவங்க அதையும் ஒரு வீடியோவை எடுத்து வெளியிடுறாங்க. ஒன்று. இரண்டாவது, என்னதான் வந்து ஜுலானி அரசாங்கம் வந்து ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒன்று சேர்த்தனா கூட சமீபத்தில் நடந்த அந்த இனப்படுகொலையை அவரால் வந்து அதுலேருந்து அது மறைக்கவும் முடியாது. அடுத்தடுத்து அதுக்கு என்ன செக் வைக்க போகிறாங்கன்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. இப்போ நம்ம வடகொரியா கிட்ட போயிடலாம். வடகொரியாவுடைய அதிபர் கிம் ஜாங் அன் அவர்கள் டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா இந்த புகைப்படத்தை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நாட்டாம மேலே கேப்பு போட்டுட்டார் அப்படின்னாவே தாக்குதலுக்கான அறிகுறி, தாக்குங்கள் அப்படின்னுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு அறிகுறியை நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இவங்க போர் பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்க இல்லையா, ஏற்கனவே ஒன்று விழுந்து, அதாவது வடகொரியாவுடைய எல்லைப்பகுதியில் தென்கொரியாவுடைய எல்லைப்பகுதியிலே விழுந்து வெடித்ததாக சொல்கிறாங்க. பட் இந்த தடவை என்னாச்சுன்னா 2 சவுத் கொரியாவுடைய ஜெட் வந்து 8 பாம் வந்து விழுந்து அந்த வடகொரியாவுடைய பகுதியில் விழுந்திருக்கு. 29 சிவிலியன்ஸ் வந்து இன்ஜூர்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ சவுத் கொரியா வந்து எவ்வளோதான் சொன்னாலும், அதாவது தென்கொரியா எவ்வளோதான் சொன்னாலுமே இந்த மாதிரி தொடர்ந்து அச்சுறுத்தல் விதமாக நடந்துகிட்டே இருக்கிறதுனால இது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது வார் பதற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. அவங்க ஃப்ரீடம் ஷீல்டு 2025 இல்லை, ஃபைட்டர் ஷீல்டு 2025 உருவாக்குறாங்க. எங்ககிட்டேருந்து சண்டையை உருவாக்குறதுக்கு தயாராக இருக்காங்க. அதுவும் இன்றிலிருந்து ஆரம்பித்தாங்கன்னா மார்ச் 21 வரைக்கும் இன்னும் 9 நாள் பக்கம் பயிற்சி எடுக்க போகிறாங்க. இந்த 9 நாளில் என்ன நிகழ்வு நடக்க போதோ தெரியல. தொடங்கலே அந்த அணு ஆயத்தை எல்லாம் தொடச்சி வையுங்களே அப்படின்னு யார் வடகொரிய அதிபர் கிம் ஜாங்னு சொல்லியிருக்கிறாரு. 2 போர் விமானங்கள்லேருந்து 8 குண்டுகள் விழுந்ததாகவும் 29 சிவிலியன்ஸ் வந்து காயமடைந்திருப்பதாகவும் வடகொரியா தனது பகீர் தகவலை அறிவித்திருக்கிறது. ஆனால் சற்று போர் பதற்றம் அந்த ஏரியாவில் இருந்துட்டு தாங்க இருக்குது. இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் அமெரிக்கா வந்து மொத்தம் ஒரு 3 நாடுகளுக்கு ட்ராவல் பேன் சொல்லியிருக்காங்க. ஒன்று சவுத் சூடானுக்கு போகாதீங்க, 2வது ஹெய்த்திக்கு போகாதீங்க, அப்புறம் வழக்கம் போல் மீதி மற்ற நாடுகள்லாம் இருக்கும். ஏன் வந்து சவுத் சூடானுக்கு போகாதீங்க அப்படின்னா, இப்போ உகாண்டானுடைய இராணுவம் வந்து சவுத் சூடானுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு சுச்சுவேஷன் வந்து சூடானுக்கும் சவுத் சூடானுக்கும் சண்டை வர மாதிரி இருக்குது. நார்மலாகவே இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா இது சூடானுடைய வரைபடங்க. ஆப்பிரிக்கா நாட்டில் இந்த சூடானில் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை குரூப்பாக பிரித்து இருக்கிறாங்க பாருங்கள். இந்த சிவப்பு கலர் எல்லாமே கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ்ஸு, சிவப்பு கலர் தாண்டி பச்சை கலர் இருக்காங்கல்ல அவங்க வந்து ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸஸ். இவங்க மீது தான் சமீபத்தில் அமெரிக்கா வந்து பொருளாதார தடை வச்சாங்க. இவங்களுக்கு யூஏஇ வந்து பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஒரு சில பகுதியில் வந்து பிடிச்சிட்டு தாங்கிறாங்க. இன்னும் மீதி பார்த்துக்கோம்னா இது இல்லாமல் ஒரு 3 ஃபோர்ஸ் இருக்குது. சூடான் லிபரலேஷன் மூவ்மெண்ட் இருக்குது. சூடான் லிபரலேஷன் மூவ்மெண்ட்லேயே இன்னொரு குரூப் இருக்குது. ஸோ இத்தனை குரூப் இருந்து அங்கேயே ஒரு பெரிய சண்டையாக இருக்குது. இதில் இவங்களுக்குள்ளே இன்னும் சூடான் வேறு உள்ளே வந்தால் அவங்க யாரை அடிச்சுப்பாங்கன்னு தெரியல. அதனால் அந்த கலவர பூமியில் இப்போதைக்கு நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. யாருங்க அந்த கலவர பூமியில் போவாங்க அப்படின்ற ஒரு தகவலும். இன்னொன்று ஹெய்த்திக்கும் வந்து இப்போ ஆல்மோஸ்ட்டு அங்கே ட்ரக் கார்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, கேங் வயலன்ஸில் கிட்டத்தட்ட 85% மேலே கேபிட்டல் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா அது இல்லீகல் ட்ரக் கார்டல்ஸுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. இது வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, கென்யாவில் அமெரிக்காவோட பயிற்சி பெற்ற வீரர்கள் இருக்காங்க, கென்யாவுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க, அவங்கள எய்த்திக்குள்ளார அனுப்பி நாங்கள் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரோன்ட்டு எப்போ 6 மாதத்துக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்னும் அதற்கான
முயற்சிகள் எடுக்கலை. அதாவது ஹெய்த்தி என்ற ஒரு குட்டி தீவை நான் சொல்கிறேன், நான் அமெரிக்கா கிழக்கக்கூடிய தீவை நான் சொல்கிறேன். நான் ஃபைனல் ஒரு அதிர்ச்சி தகவலோடு முடிச்சிடலாமே. ஏன்னா நம்ம அதிர்ச்சி தகவலோடு ஆரம்பித்தோம் அப்படின்னா அதிர்ச்சியோடு முடிச்சிடலாம். சிஜிபிங் இருக்கிறார்ல, சிஜிபிங் வந்து தனது ரெகுலர் கூட்டத்தில் கலந்துக்கும் போது அவருக்கு அடுத்த 3ஆம் நபராக இருந்த ஜாகோ லிசி அப்படின்றவங்க வந்து கடந்த 2 செஷனாக காணாம ஆள். எங்கே போனார்னே தெரியலையா, ஒருவேளை வகுத்து வலின்னு தெரியலையா இல்லை தலைவலின்னு தெரியலையா என்னன்னு தெரியல, திடீர்னு ஆள் வந்து காணாமல் போயிருப்பது வந்து ஆச்சரியத்தையும் அதிர்வலையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஒருவேளை அடுத்த தலைவராக வந்து விடுவாரா என்று டிஷும் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சீனா முழுவதும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. கடைசியில் என்ன வரும் அப்படின்னா, ஐயா நான் உச்சா போனேன் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த மாதிரி தகவல் வருதா இல்லை நிஜமாவே ஏதாவது முடிச்சிட்டாங்களா என்ன தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.